ஒரு தீக்குச்சியை கண்டுபிடிக்க 100 வருடங்கள் ஆனது என்றால் நம்புவீர்களா? நீராவி என்ஜினே கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கழித்துதான் இன்றைக்கு நாம் மிகச் சாதாரணமாக பயன்படுத்தும் தீக்குச்சி கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா? ஆதிமனிதன் சிக்கிமுக்கி கற்களை உரசி நெருப்பை உருவாக்கினான். அதன் பிறகு 1000 ஆண்டுகள் நெருப்பை உருவாக்குவது என்பது ஒரு கடினமான வேலையாகவே இருந்தது. இந்த நிலையை மாற்றிய அந்த சுவாரஸ்யமான கதையை தெரிந்து கொள்வோம். 1826ஆம் ஆண்டு பிரிட்டனைச் சேர்ந்த ஜான் வாக்கர் என்ற அறிவியலாளர் தனது ஆய்வகத்தில் வேதிப்பொருட்களைக் கலந்து மருந்துகளை தயாரிக்கும் வழக்கம் கொண்டவர். அவர் ஒருநாள் மரக்குச்சி ஒன்றை பயன்படுத்தி சில வேதிப்பொருட்களை ஒரு பாத்திரத்தில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த குச்சியின் முனையில் வேதிப்பொருள் ஒட்டி காய்ந்து போனது. அதை நீக்குவதற்காக அவர் தன் ஆய்வகத்தின் தரையில் அந்த குச்சியை பலமாக தேய்த்தார். அந்த உராய்வினால் ஏற்பட்ட வெப்பத்தில் அந்த குச்சி சட்டென்று தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இந்த விபத்துதான் நவீன தீக்குச்சிகளின் பிறப்பிடமாக அமைந்தது. அவர் இதற்கு ஃப்ரிக்ஷன் லைட்ஸ் என்று பெயரிட்டு விற்கத் தொடங்கினார். ஜான் வாக்கர் கண்டுபிடித்த தீக்குச்சிகளில் சில சிக்கல்கள் இருந்தன. அவை எரியும்போது துர்நாற்றம் வீசியதுடன் சில நேரங்களில் குச்சியின் தலைப்பகுதி வெடித்து சிதறி எதிர்பாராத சிறு விபத்துகள் ஏற்பட்டன. இதனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் இதில் பல மாற்றங்களைக் கொண்டு வந்தனர். 1830ஆம் ஆண்டு பிரான்சைச் சேர்ந்த சார்ல்ஸ் சாரியா என்பவர் வெள்ளை பாஸ்பரஸை பயன்படுத்தி தீக்குச்சிகளை உருவாக்கினார். இவை எந்தவொரு சொரசொரப்பான பரப்பில் உரசினாலும் எளிதாக எரியக்கூடியவையாக இருந்தது. ஆனால் வெள்ளை பாஸ்பரஸ் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பதால் இதை தயாரித்த தொழிலாளர்களுக்கு ஃபாசி ஜா எனப்படும் கடுமையான தாடை நோய் ஏற்பட்டது. இறுதியாக 1844ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த குஸ்தாஃப் அரிக்டாஷ் மற்றும் லன்ஸ்ட்ராம் என்னும் சகோதரர்கள் இணைந்து நச்சுத்தன்மை வாய்ந்த வெள்ளை பாஸ்பரஸுக்கு பதிலாக தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரைடும் நச்சு இல்லாத சிவப்பு பாஸ்பரஸை தீப்பெட்டியின் பக்கவாட்டிலும் தடவி பாதுகாப்பான தீக்குச்சிகளை கண்டுபிடித்தனர். இன்று உலகம் முழுவதும் நாம் பயன்படுத்தும் பாதுகாப்பான தீப்பெட்டி முறை ஸ்வீடன் நாட்டின் தொழில்நுட்பமே ஆகும். இவ்வாறு பிரிட்டன் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஓர் ஆய்வகத்தில் தற்செயலாக தொடங்கிய கண்டுபிடிப்பு இன்று நம் சமையலறை வரை அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது ஒரு ஆச்சரியம்தான். இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.